சண்டே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்கு என்ன பண்ணேன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து கொள்ளு கிரேவி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொள்ளுல கிரேவி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து சண்டே அன்றைக்கி நைட்டு ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து குக்கரில் மாற்றிட்டு இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள்தூள் போட்டு கரெக்டாக ஒரு 10 விசில் வைக்க போகிறேன். அதே மாதிரி கிரேவிக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக நான் வந்து கொஞ்சோண்டு முந்திரி வந்து சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டேன். ஏன்னா டைம் இல்லை, காலையில் ஊற வச்சதால சுடு தண்ணியில் ஊற வச்சேன். அதுக்கப்புறமா 10 விசில்ஸ் வந்துட்டோடனே நான் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 தக்காளி, பூண்டு இஞ்சி வந்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நான் வந்து இதில் வந்து முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம் இல்லாட்டா சோம்பு சேர்த்துக்கோங்க. வேணால் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. வெறும் வெங்காயம் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ஸோ நான் வந்து மார்னிங் கொஞ்சம் ஹரிபரியில் பண்ணதில் அடி பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச தக்காளி, முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்த்துட்டு மசாலாவுக்கு கொஞ்சம் டர்மரிக் பவுடர், குழம்பு தூள், அதுக்கப்புறமா வந்து சீரகத்தூள், கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா, இதுக்கப்புறம் வேக வச்ச கொல்லை சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, திக்னஸ் பொறுத்து. ஸோ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 8 to 9 மினிட்ஸ் நல்லா கிரேவி கொதிச்சிச்சு. அவ்வளோதான், கொள்ளு கிரேவி ரெடி. இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா கிரேவி ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தால் மக்னி சாப்பிட்ருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் தான் இருக்கும் இது. ஸோ சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிரேவி ரெடி பண்ணிவிட்டு இந்த லஞ்சுக்கு வந்து கீரையும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ பருப்பு, பூண்டுலாம் கொள்ளு ப்ரெஷர் குக் ஆகிட்டோன்னே பருப்பு, பூண்டு வேக போட்டுட்டேன். பருப்பு வெந்தோடனே இந்த தக்காளி, வெங்காயம், கீரை, பச்சை மிளகா போட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 விசில் வச்சேன். ஸோ இந்த டைமில் சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இதில் வந்து நம்ம ஒன்றுமே இல்லை, கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சுட்டு வேறு பாத்திரத்தில் போட்டு தாளித்து கொட்டினா கீரை ரெடி. லஞ்சுக்கு வந்து கீரை ரெடி பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அவரைக்காய் பொரியல் தான். ஸோ குழந்தைங்க ஸ்கூல் லஞ்சுக்கு அவரைக்காய் பொரியல், கீரை கொடுத்துலான்ட்டு அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைக்கு வந்து நான் ஒரே ஒரு சப்பாத்தி, அதுக்கப்புறமா இந்த கொள்ளு கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்சுக்கு வந்து அவரைக்காய் பொரியல் கட்டிட்டு கொஞ்சோண்டு ரைஸ், அதில் கீரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொடுத்துருவேன். ஸோ இதுதான் சாப்பிடுவேன். ரொம்ப ரைஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டா. ஸோ காய் தான் மோஸ்ட்டாக அதிகமாக கொடுப்பேன். அன்றைக்கி கொஞ்சம் சப்பாத்தி 2 சாப்பிட்டதால காயும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தேன். ஸோ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி அடுக்கிட்டேன். ஸோ இதோட வந்து என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொள்ளு கிரேவி நிறையவே இருந்துச்சு. ஸோ கொள்ளு கிரேவி கொஞ்சோண்டு, அவரைக்காய், கீரை, அதுக்கப்புறம் ஒரு திக்கான கர்ட். ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச். நல்லா ஜெல்லி மாதிரி திக்காக இருந்துச்சு. ஸோ என்னோடய லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பிஸ்கெட்ஸ் தான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் ஏற்கனவே பிஸ்கெட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பூஸ்ட் மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ அதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் சுகர்லாம் வந்து அதே வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளார் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் ட்ரை பண்ணேன். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மைதா லெவலுக்கு இருக்காது, பட் ஆனால் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் டின்னர் வந்து ஆப்பிள், கொஞ்சம் வாழைப்பழம், அதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை போட்டு சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் மில்லட்டில் வந்து ரைஸ்லாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லாட்டா ஈவினிங் அரைச்சிக்கலான்ட்டு.